இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 9:45 AM/IST. 25 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். சென்செக்ஸ் 300 புள்ளிகள் உயர்வு. நிஃப்டி 24,100 தாண்டியது. வியாழக்கிழமை இந்திய சந்தைகள் உயர்வுடன் தொடங்கின. சென்செக்ஸ் 77,413.51 ஆகவும் 0.55 விழுக்காடு உயர்வு. நிஃப்டி 50 24,143.90 ஆகவும் 0.51 விழுக்காடு உயர்வு இருந்தன. எஸ்பிஐ 1.68 விழுக்காடு, மாருதி 2.79 விழுக்காடு, எம் மற்றும் எம் 2.45 விழுக்காடு உயர்வு பதிவு செய்தன. ரூபாய் வலுப்பெற்றது. டாலர் $94.26 ஆக சரிந்தது. இந்திய ரூபாய் வலுப்பெற்று டாலர் 97 விழுக்காடு சரிந்து 94.26 ஆனது. இது நேர்மறையான மேக்ரோ உணர்வை பிரதிபலிக்கிறது. கச்சா எண்ணெய் 1.34 விழுக்காடு சரிந்து பீப்பாய்க்கு $69.40 ஆனது. இந்தியாவின் இறக்குமதி செலவை குறைக்கும் 2 லட்சம் ரூபாய் கோடி கடன் திட்டத்தில் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழிகாட்டல். செலவின துறை டோ 2 லட்சம் ரூபாய் கோடி மதிப்பிலான SASCI திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்கள் திட்டங்களை கவனமாக தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டுள்ளது. உயர் தாக்கம் கொண்ட உள்கட்டமைப்பு திட்டங்களில் நிதி செலுத்துவதே இதன் நோக்கம். AIC பங்குகள் ஒரே இரவில் $400 பில்லியன் சந்தை மதிப்பு சேர்த்தன. மைக்ரான் மற்றும் குவால்காமின் வலுவான முன்னறிவிப்புகளால் புதன்கிழமை சி பங்குகள் $400 பில்லியனுக்கும் அதிகமான சந்தை மதிப்பை சேர்த்தன. இது இந்திய தகவல் தொழில்நுட்ப பங்குகளையும் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. TCS 0.56 விழுக்காடு, HCL Tech 0.31 விழுக்காடு உயர்ந்தன. ரூ. 70,000 கோடி இந்திய கப்பல் கட்டுமான வளர்ச்சியில் உலக நிறுவனங்கள் ஆர்வம். ரூ. 70,000 கோடி மதிப்பிலான அரசு கொள்கை தொகுப்பால் இந்தியாவின் கப்பல் கட்டுமானத்துறை உலக அளவில் கவனத்தை ஈர்க்கிறது என கப்பல் செயலர் தெரிவித்தார். இந்தியாவை உலகளாவிய கப்பல் கட்டுமான மையமாக மாற்றும் முயற்சியாக இது கருதப்படுகிறது. அமெரிக்க நீதிமன்றத்தில் அடானி வழக்கை திரும்பப் பெற வழக்கறிஞர்கள் வலியுறுத்தல். அமெரிக்க நீதி திணைக்களம் வழக்கை கைவிட்ட பின்னர் அடானியின் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு அமெரிக்க அதிகார வரம்புக்கு வெளியே என வாதிட்டு நீதிமன்றத்தில் முறையாக மூட வலியுறுத்தியுள்ளனர். இது அடானி குழும பங்குகளில் இருந்த சட்டரீதியான அழுத்தத்தை நீக்கலாம். GST 9 ஆண்டுகள் வணிகங்கள் வரி ஏற்பு. ஆனால் மேலும் சீர்திருத்தம் வேண்டும். டெலாய்ட் ஆய்வில் வணிகங்கள் GSTயை பரவலாக ஏற்றுக்கொண்டுள்ளன என்றாலும் மேலும் சீர்திருத்தங்களை கோருகின்றன. மே 2026 உட்பட வசூல் வலுவாக இருந்தது. தொடக்கத்திற்கு 9 ஆண்டுகள் கழித்து மறைமுக வரி கட்டமைப்பில் நம்பிக்கை வளர்கிறது. இந்திய சில்லறை முதலீட்டாளர்கள் அந்நிய பங்கு பந்தயங்களில் அதிக ஈடுபாடு. பிளூம்பெர்க் இந்திய சில்லறை வர்த்தகர்கள் அதிகளவில் அந்நிய பங்கு பந்தயங்களில் ஈடுபடுவதாக பிளூம்பெர்க் தெரிவிக்கிறது. ஒரு கட்டுப்பாட்டு மதிப்பாய்வு தரகர்களுக்கு கூடுதல் நிதி ஆதாரங்களை அனுமதிக்கலாம். ஜெரோதா நிறுவனர் நிதின் காமத் பிரமிட் திட்டங்களின் தொடர் அபாயம் குறித்து எச்சரித்தார். அலிபாபா கிளாட் AI மாடலை அட்டூழியமாக அணுகியதாக ஆன்த்ரோபிக் குற்றச்சாட்டு. AI நிறுவனம் ஆன்த்ரோபிக் அலிபாபாவின் குயின் ஆய்வகத்துடன் இணைக்கப்பட்ட ஆபரேட்டர்கள் அனுமதியின்றி கிளாட் AI மாடலை பயன்படுத்தியதாக அமெரிக்க அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தது. இது உலகளாவிய AI போட்டியில் அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு குறித்து முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. CSM டெக்னாலஜிஸ் IPO 2ஆம் நாள் 4 விழுக்காடு கிரை மார்க்கெட் பிரீமியம். CSM டெக்னாலஜிஸ் IPO 4 விழுக்காடு கிரை மார்க்கெட் பிரீமியத்துடன் 2ஆம் நாள் சந்தாவில் நுழைந்தது. இது மிதமான முதலீட்டாளர் ஆர்வத்தை காட்டுகிறது. சில்லறை HNI மற்றும் நிறுவன முதலீட்டாளர் பிரிவுகளில் சந்தா அளவுகளை ஆய்வாளர்கள் கூர்ந்து கவனிக்கின்றனர். BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,413.51 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.55 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 422 PTS. ரிலையன்ஸ் 1321.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.59 விழுக்காடு. TCS 2120.80 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.56 விழுக்காடு. HDFC வங்கி 797.55 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.55 விழுக்காடு. இன்போசிஸ் 1048.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.80 விழுக்காடு. SBI 1051.95 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.68 விழுக்காடு. ICICI வங்கி 1386.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.95 விழுக்காடு. அதிக லாபம். SBI நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.68 விழுக்காடு. அதிக நஷ்டம். இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.80 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு.
தங்கம் 4010.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.50 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,21,527 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.50 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $3,990 30 சென்டிலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.40 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.34 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.34 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $70.34 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். US டாலர் 94.26 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.97 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 97 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு 95 ரூபாய் 18 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.